ஆண்டவராகிய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். We welcome each and every one of you in the sweet name of our Lord Jesus Christ for this morning worship service. வேத வாசிப்பு சங்கீதம் 91 முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். Whoever dwells in the shelter of the Most High will rest in the shadow of the Almighty. I will say of the Lord, He is my refuge and my fortress. Why? My God, in whom I trust. Surely He will save you from the fowler's snare and from the deadly pestilence. Amen. யாவரும் ஜெபம் செய்வோமாக. அன்பின் ஆண்டவரே, இப்படியாக ஒரு குடும்பமாக இந்த கால வேளையில் உன் ஆராதிக்க கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஒரு குடும்பத்துடன் ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியுடன் ஒரே மனதோடு உன்னை ஆராதிக்க இந்த கிருபையும் எங்கள் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உன்னை இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, நாம எப்போதும் உயர்த்தப்படுவதாக கர்த்தாவே. ஆண்டவரே, கடந்த வாரம் முழுதும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கு நீ தக்க பாதுகாப்பு கொடுத்தீர், அதுக்கும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிறியோர் முதல் பெரியோர் ஒரே ஆண்டவரே, இப்படியாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வரும் நல்ல ஆண்டவரே, கொடானுக்கு ஒரு சோசரத்தை ஏறெடுக்கிறோம் இந்த வேளையில் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் வீட்டில் முழுதும் அபிஷேகம் நிறைந்திருப்பதாக கர்த்தாவே. ஆண்டவரே, என்ற குற்றம் குறைகள் இருந்தாலும் கர்த்தாவே, எங்களுக்கு நீ மன்னியும் சாப்பினே. ஆண்டவரே, மிக தாழ்மையாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் தாப்பனே. ஆண்டவரே, நீர் எல்லாம் எங்கள் உதவி செய்து வருகிறீர் ஆண்டவரே. நாங்கள் யாவும் ஆண்டவரே உன் நாமத்தில் நாங்கள் உன்னை நோக்கி பார்க்க உன் கிருபை உன் வல்லமை நிறையும் வேண்டுமென்று நாங்கள் அன்றாடம் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. எங்கள் போதகரோடு இரும், அவர் குடும்பத்தோடு இரும், அவர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இப்படியாக நீ வழி நடத்தி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் கூட துதிக்கான மகிமை உன் ஒருவருக்கு இந்த வேலையில் ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் தாப்பனே. இவை யாவையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் தாப்பனே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஆண்டவர் மிகவும் நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நிறைய பேசுங்கள் நீங்க அறிந்திருப்பீர், நீங்களாம் பார்த்து கொண்டிருப்பீர். ஆண்டவர் எப்போதும் நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மளை ரத்த கோட்டைக்குள் மூடுகிற தேவனாய் இருக்கிறார். இவ்வளவு நாள் இந்த பிரச்சனைகள் நிறைய வந்தாலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறார். அதனால இந்த ஆராதனையை நம்ம முழு மனதோடு முழு மகிழ்ச்சியோடு ஆராதிப்போம். தேவன் பல காரியங்கள் செய்கிற தேவன். அவன் மேல் பாரத்தை போட்டு நம்ம இருக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களும் அவன் மேல் பாரத்தை போட்டு நம்ம செய்வோம். நாங்கள் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் அப்பா, அந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. சமூகம் இருக்கிறோம் ஆண்டு இந்த வேலையிலோ இந்த ஆராதனையும் நீர் ஆசீர்வதிப்பீர் ஆண்டரே. இதோ இந்த ஆராதனை கரங்களை வைக்க நீர் இருக்கிறார். ஒவ்வொரு மக்கள் இந்த கேட்டு இருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் ஆண்டரே. நீரே வழிநடத்தி காத்துக்கொள்கிற ஆண்டரே. எல்லாம் அனைத்தையும் ஆசீர்வதியும் அப்பா. ஜெயிக்கிறாவே. ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே.
நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு நொடியும் ஆண்டவர் அதிசயங்கள் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையில் ஆண்டவர் இந்த நேரத்திலும் அதிசயங்கள் செய்கிற தேவனாய் இருப்பார். இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. அவரே ராஜா, அவரே ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. அவரே ராஜா, அவரே ராஜா, அவரே ராஜா, அவரே ராஜா, அவரே ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா நம் தேவனே, மகத்துவ ராஜா நம் இயேசுவே. மகிமையின் ராஜா நம் தேவனே, மகத்துவ ராஜா நம் இயேசுவே. இந்த ராஜாவை நாம் என்றென்றும் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இந்த ராஜாவை நாம் என்றென்றும் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா.
இந்த வேளையில் நீரே பெரியவராய் இருக்கிறீரப்பா. உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. நீரே வல்லவர், நீரே மகிமை நிறைந்தவர், துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் இரு கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிக்கிற தேவனாய் இருக்கிறதப்பா. நீரே வல்லமுள்ள தேவனா. ஒரு மனதோடு இந்த பாடலை பாடுவோம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை சொல்லுமா, நீர் என்று பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாருமே இல்லப்பா. நீரே பெரியவராய் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீரே பெரியவராய் இருக்கிறார்களே. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீரே பெரியவராய் இருக்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இடத்தை நீ சுத்திகரிப்பா. உம்மால் மட்டும்தான் சுத்திகரிக்க முடியும் ஆண்டவரே. நீரே பெரியவர். இந்த நடக்கிற இந்த நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நீர் அறிந்திருக்கிறார்களே. இதெல்லாம் அழிக்கிற தேவனாக நீர் இருப்பீரப்பா. அந்த பிரச்சனைகளை அழிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. அன்றே உங்களுடைய வாழ்க்கைக்காக காத்திருக்கிறோம் அப்பா. நீரே பெரியவர், நீரே வல்லமுள்ளவர், நீரே பெரியவர் அப்பா. எல்லாம் அனைத்தும் ஆசீர்வதிப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஜெபம் செய்வோம். அப்பா பிதாவே, இந்த நேரத்துக்காக சோஸ்தம் அப்பா. இந்த காலை நேரத்துக்காக நன்றி அப்பா. அப்பா, எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஒரு மனமாக நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கத்தக்க இந்த நேரத்தை நீ அழைத்து கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இரவு முழுதும் எங்களை பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி அப்பா. நீ ராஜாதி ராஜா, நீ தேவாதி தேவன், நீ நல்லவர், நீ வல்லவர், நீ போதுமானவராக எங்களுக்கு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அப்பா, எங்கள் ஜெபத்துக்கு நீ பதில் அளிக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. எங்கே வழி இல்லையோ அங்கே நீ வழி காட்டுற தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தரா இருக்கிறீரப்பா. எங்களுக்கு ஆளுகை செய்கிற தேவன் அப்பா. அப்பா, இந்த நேரத்திலே அப்பா நாங்கள் எங்கள் குறைகள் குற்றங்கள் மன்னிக்கத்தக்க நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்பா. நாங்கள் தெரிந்து தெரியாத செய்த பாவங்களே மன்னியும் அப்பா. சிந்தையிலே செய்த பாவங்கள் அப்பா, எங்கள் நினைவிலே செய்த பாவங்கள், எங்களை பார்வையிலே செய்த பாதங்கள், எங்களை காது கேட்ட காரியங்கள் அப்பா, அதையெல்லாம் மன்னிக்கத்தக்க நாங்கள் வேண்டுகிறோம். நீ ராஜாதி ராஜா, நீ வாழ்க 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 என்று ஆள்கை செய்ய கூப்பிடுறோம் அப்பா. அப்பா, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீ போதுமானவராய் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்பா, இப்பொழுதும் அப்பா சுகம் இல்லாமல் இருக்கிற எங்கள் சபை மக்களுக்காக வருகிறோம் அப்பா. அப்பா, எங்கள் போதர்களுக்காக வருகிறோம், பிரதர் சைமனுக்காக வருகிறோம் அப்பா. அவர்களையும் நீ தொட்டு சுகம் அளிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்பா, உங்களோட வார்த்தை சொல்லுது, நாங்கள் தழும்புகளால் சுகம் அடைந்தோம் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அதே போல் உங்களோட கரம் அவர்கள் மேலே நீ
தொட்டு அப்பா அவர்கள் சுகம் அடையத்தக்க நீ செய்ய போவதுக்காக நன்றி. நல்ல செய்தியை நாங்கள் காண செய்வ போவதுக்காக நன்றி அப்பா. அப்பா இந்த குடும்பத்துக்கு அப்பா நீ ஆறுதல் கொடுக்கத்தக்க நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்பா. அவர்களோட கண்ணீரை நீ பார்க்குற தேவன் அப்பா. நீர் அவர் கண்ணீரெல்லாம் துடைக்கிற தேவனாக இருக்கிறப்பா. அப்பா இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்பா. கொடுத்த ஆகாரத்துக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு கொடுத்த வேலைக்காக நன்றி. கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி. எங்கள் சபை மக்களை ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் பேராக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நீர் காத்து கொள்ள வேண்டும். அவர்களை பொறுப்படுத்தி கொள்ள வேண்டும். நீர் பெரியவராக இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி 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 என்று கூறுகிறோம் அப்பா. அப்பா எங்கள் ஜெபத்துக்கு நீ பதில் கொடுத்ததுக்காக நன்றி. ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சொல்லுவோம். Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our trespass as we forgive those who trespass against us. Lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, the power, the glory, forever and ever. Amen. 2 தீமோத்தேயு அதிகாரம் 1 வசனங்கள் 1 தொடங்கி 6 முடிய. கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது: பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாய் இருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல்மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். Today's scripture reading is taken from the book of 2 Timothy, chapter 1, verses 1 to 6. Paul, an apostle of Christ Jesus, by the will of God, in keeping with the promise of life that is in Christ Jesus. To Timothy, my dear son, grace, mercy, and peace from God the Father and Christ Jesus our Lord. Verse 3. I thank God whom I serve as my ancestors did. With a clear conscience, as night and day, I constantly remember you in my prayers. Recalling your tears, I long to see you so that I may be filled with joy. I am reminded of your sincere faith, which first lived in your grandmother Louise and in your mother Eunice, and I am persuaded now lives in you also. Verse 6. For this reason, I remind you to fan into flame the gift of God, which is in you through the laying on of my hands. Here ends the reading of the word. Amen. இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். I greet all of you in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதித்தோம். இந்த வேளையிலே நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். Let us pray. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தெளிவாக வரட்டும். எல்லா தடைகளை தயவாக நீக்கி போடும். O God, we pray that you will minister unto us, take away all obstacles. In Jesus' name we pray. Amen. என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு தீமோத்தேயுவுக்கு பவுலின் ஆலோசனை. Paul's counsel to Timothy. If you have your Bibles with you, please turn to chapter 1 of 2 Timothy. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தை
எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வேதாகமத்திலே நாம் பார்க்கின்றோம் 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே 27 புஸ்தகங்கள். பவுல் 14 புஸ்தகங்களை எழுதினார். அவர் கடைசியாக எழுதின புஸ்தகம் 2 தீமோத்தேயு. இந்த புஸ்தகத்தை அவர் ரோம் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். அப்பொழுது 67வது ஆண்டு. நீங்கள் படத்திலே பார்க்கலாம், ரோமும் எபேசு ஊரும். அந்த காலத்திலே பவுல் அந்த எபேசு சபையை ஆரம்பித்தார். அவர் இப்பொழுது ரோம் ஊர்ல இருக்கிறாரு. தீமோத்தேயு அந்த திருச்சபைக்கு போதகராக இருக்கிறார். அது ஒரு புதிய திருச்சபை. புதிய திருச்சபை இருந்தாலும் அந்த திருச்சபையிலும் ஃபால்ஸ் டீச்சர்ஸ், பொல்லாத ஊழியக்காரர்கள் வந்து விட்டார்கள். சில பேரும் சபையை விட்டும் போயிட்டாங்க. இருப்பினும் சபையிலே மற்ற ஆட்கள் தேவனை விசுவாசித்தார்கள். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவருக்கு வயது குறைவு. வேதாகமத்தில் பார்க்கும்பொழுது அவர் கொஞ்சம் பயந்து சுபாவம் உள்ளவராக காணப்பட்டார். கொஞ்சம் ஒருவேளை அவருக்கு வியாதி கூட இருந்திருக்கலாம். அனுபவம் பெற்ற பவுல் ரொம்ப நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் அதை எழுதுகிறார். அது பவுலின் கடைசி நாட்கள். அவருடைய கடைசி நாட்கள் கடிதமாக இது காணப்படுகிறது. தீமோத்தேயுவை பார்த்து நீர் பலமாக இரு, உற்சாகமாக இரு என்று அந்த ஆலோசனை கொடுக்கிறார். இந்த 1ஆம் அதிகாரத்திலே பவுல் பல காரியங்களை பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். நான் 5 காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக அவர் கூறுகிறார், தேவ வரத்தை அனல் மூட்டு. 6ஆம் அதிகாரத்தை 6வது வசனத்தை பாருங்கள். Look at verse 6. ஸ்கிரீன்லயும் நீங்க பார்க்கலாம். Therefore I remind you to stir up or rekindle the gift of God which is in you through the laying on of my hands. இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். பவுல் இதை அவருக்கு கூறுகிறார். என்ன கூறுகிறார்? உனக்கு தேவ வரம் இருக்கிறது, அதை அனல் மூட்டு. நீங்கள் இந்த பாகத்தை பார்த்தால் பவுலுக்கு கூறுகிறார், அவருடைய கரத்தை அவர் மேல் வைத்ததாக நாம் பார்க்கின்றோம். அப்போ என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், பவுல் ஜெபத்து நிமித்தமாக தீமோத்தேயுவுக்கு ஆண்டவர் புதிய பலனையும் உற்சாகத்தையும் கொடுத்திருக்கிறார். அதே பாகத்திலே நாம் வாசிக்கின்றோம், தீமோத்தேயுடைய விசுவாசம் அதிக பலமாக இருந்தது. அதற்கு அவனுடைய தாயாரும் பாட்டியும் காரணமாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தீமோத்தேயு விசுவாசத்திலே வளர்ந்தவனாக இருக்கிறான். இப்பொழுது திருச்சபைக்கு போதகராக இருக்கும்பொழுது அநேக சவால்களை அவன் சந்தித்தான். எதிர்ப்புகளையும் பார்த்திருக்கலாம். அவனை விட வயதான மூத்த ஆட்களை அவன் சில சமயங்களிலே சரிப்படுத்த வேண்டியதாக கூட இருந்திருக்க கூடும். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் அவனுக்கு சில கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆகவே பவுல் ஞாபகப்படுத்துகிறார், நீ பயப்பட வேண்டாம். கடவுள் உனக்கு கொடுத்த வரத்தை நீ அனல் மூட்டு என்று உற்சாகப்படுத்துகிறார். 7வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். You look at verse 7. For God has not given us a spirit of fear, but of power and of love and of a sound mind. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் உனக்கு பலமான ஆவியை கொடுத்திருக்கிறார். உனக்கு அதிக அன்பையும் கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். ஆகவே நீ தைரியமாக
ஊழியம் செய் என்று அங்கே கூறுகிறார். இதேன் கூறு என்றால், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட நாமும் சில சமயத்திலே சோர்ந்து போயிருக்கலாம். ஆரம்ப உற்சாகம் குறைந்து இருக்கலாம். நாம் கூட சில சமயங்களிலே பயந்து கொண்டிருக்கலாம். சோம்பலாக கூட மாறி இருக்கலாம். குறிப்பாக இந்த கோவிட் காலத்திலே என்னென்னமோ நடக்கின்றது. ஆகவே ஒருவேளை ஆரம்பத்தில் இருந்த அந்த வைராக்கியம், அந்த உற்சாகம் குறைந்து இருக்கலாம். Some of us may also have slackened in our faith. We may have compromised. We may have got discouraged. We may be living in fear. So Paul says, rekindle your faith. Strengthen yourself. நீ மீண்டுமாக பலப்படுத்து, திரும்பி வா. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், உன்னை தைரியப்படுத்துவார். கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளை, ஒருவேளை நாம் சோர்ந்து போயிருந்தாலும் கூட நாமும் இந்த வேளையிலே தேவனுடைய ஆவி நம்மோடு இருக்கிறபடியால் நாமும் பலம் கொள்ளலாம். பிறகு பவுல் தொடர்ந்து அவர் பேசுகிறார், உனக்கு எப்படிப்பட்ட பலம் இருக்கிறபடியால், அதனால்தான் அவர் வசனம் 8 எழுதுகிறார், ஆகியால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சிய குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவன் வல்லமையை கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. So Paul continues. He says, because you have God's power, you have God's spirit, do not be ashamed. Do not be ashamed of the testimony of our Lord, nor of me, his prisoner, but share with me in the sufferings for the gospel according to the power of God. You can see the word ashamed. அந்த வெட்கப்படாமல் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். அந்த வார்த்தை 4 முறை, 5 முறை வருகிறது. The word ashamed comes there 5 times in this epistle. We know the meaning of ashamed. வெட்கப்படுவது என்றால் நமக்கு தெரியும். கூச்சப்படுவது, பயப்படுவது, தயங்குவது. ஆகிய அப்படிப்பட்ட வெட்கம் இருக்கும்பொழுது அது நம்முடைய வார்த்தையிலும் செயலிலும் காணப்படும். பவுல் ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் குறித்து அவன் வெட்கப்பட்டிருக்கலாம், தயங்கி இருக்கலாம், யோசித்து இருக்கலாம், செய்யலாமா வேண்டாம் என்று. நம்முடைய வாழ்க்கையில கூட நாமும் சில சமயங்களிலே வெட்கப்படுகிறோம் அல்லவா? எத்தனை பேர் சாட்சி கொடுக்க வெட்கப்படுகிறாங்க? எத்தனை பேர் சமத்துல ஜெபம் செய்ய வெட்கப்படுகிறாங்க? வேறு விதத்திலும் சில பேர் அவர்கள் வெட்கப்படுவதை நான் பார்க்கலாம். பைபிளை தூக்க கூட சில பேர் வெட்கப்படுவாங்க. கரங்களை உயர்த்தி பாட்டு பாட கூட அவர்கள் வெட்கப்படுவாங்க. அநேக விதமான சூழ்நிலை வெட்கப்படலாம். பவுல் கூறுகிறார், நீ வெட்கப்பட வேண்டாம். இயேசு குறித்து நீ வெட்கப்படாதே. அவர்தான் நம்முடைய இரட்சகர். அவருக்கு நாம் வெட்கப்பட்டால் ஆண்டவர் ஒரு காலத்திலே நம்மை குறித்து வெட்கப்படுவார் என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். Look at Luke 9:26. He says, whoever is ashamed of me and of my words, of him the Son of Man will be ashamed when he comes in his own glory and in his Father's and of the holy angels. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடு வரும்போது வெட்கப்படுவார். அருமையான தேவ ஜனமே, நாம் இயேசுவை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து, அவருடைய வார்த்தை குறித்து நாம் வெட்கப்படக்கூடாது. தொடர்ந்து பவுல் எழுதுகிறார், நீ வெட்கப்படாமல் இருக்கும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது கூட நீ அவைகளை சகிக்க முடியும். ஆகவே அவரு அதே 8வது வசனத்துல அங்கு போடப்பட்டிருக்குது, சுவிசேஷத்துக்காக தீங்கு அனுபவிக்கும் தயாராக இருக்க வேண்டும். And therefore we see in verse 8, in the verse that we read earlier,
share in the suffering for the gospel. Share in the suffering of the gospel. The suffering என்ற வார்த்தை, தீங்கு அனுபவி, பாடுபடுகிற வார்த்தை 4 முறை வருகிறது. பாடுகள் வித்தியாசமான விதத்துல வரலாம். சரீர விதத்திலே, ஆவிக்குரிய ரீதியிலே, மன ரீதியிலே. அது நமக்கு வியாதி கொடுக்கலாம். யாராவது மரித்து போனா கூட அது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். வேலையில்லாத திண்டாட்டம், பணம் பற்றாக்குறை, டிப்ரெஷன், வெவ்வேறு விதத்திலே மக்கள் பாடுகள் அனுபவிப்பார்கள். இது குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். நாமும் சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட அனுபவித்திருக்கின்றோம். அதனால்தான் பவுல் இந்த பாடுகளை குறித்து கூட நமக்கு சில காரியங்களை விளக்கி சொல்றாரு. பிலிப்பியர் 1:29 நீங்க பாருங்கள். ஏனெனில் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. So Paul says in Philippians 1:29, for to you it has been granted on behalf of Christ not only to believe in him but also to suffer for his sake. ஆகவே ஊழியத்து நிமித்தமாக, நம்முடைய விசுவாச நிமித்தமாக நமக்கு பாடுகள் வரும்பொழுது ஆண்டவர் கூறுகிறாரு, நாம் அவைகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும் என்று. பேதுருவும் அதுதான் எழுதுகிறார். 1 பேதுரு 2:21 நீங்கள் பாருங்கள். Look at 1 Peter 2:21. Peter says, for to this you were called, because Christ also suffered for us, leaving us an example that you should follow his steps. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். என்ன பார்க்கும் என்றால், இயேசு கிறிஸ்துவும் பாடுபட்டார். அவர் பாடுபட்டபடியால் அந்த வழியிலே தான் நாமும் போக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய வாழ்க்கை பார்க்கும்போது அநேக விதமான பாடுகளை அவர் சந்தித்தார். பேதுருவும் மௌனமாக அநேக பாடுகளை அவர் சந்தித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப உங்களுக்கும் எனக்கும் பாடுகள் வரும். நம்ம எல்லோரும் பாடுகளை கடந்து போயிருக்கிறோம். ஆகவே நம்முடைய அழைப்பிலே, கிறிஸ்து ஜீவியத்திலே இந்த பாடுகளுக்கும் ஒரு இடம் இருக்கிறது என்றுதான் வேதம் நாம் பார்க்கின்றோம். ஆகவே பாடுகளை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பாடுகள் வரும்பொழுது ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், கர்த்தர் எனக்கு விரோதமாக செய்கிறார் என்றெல்லாம் நாம் புலம்ப, சொல்ல, ஆத்திரப்பட இடம் கிடையாது. So when we go through suffering, there's no room, no place for us to accuse God or be angry with God or with situations. Because the Bible says it is part of our Christian life. And therefore, we need to accept when it comes. ஆகவே இந்த பாடுகள் வரும்போது நாம் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நீங்க இந்த வசனத்தை பார்த்தீர்களோ, the power of God என்ற வார்த்தை வருகிறது. God gives us the power and his grace to bear, to overcome and to go through the suffering. And all of us have become victorious after going through these sufferings. இந்த பாடுகளை நாம் கடந்து போகும்பொழுது நம்ம எவ்வளோ காரியங்களை அனுபவித்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம், சாட்சியாக கூட நம்ம கூறியிருக்கிறோம். நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கூட இந்த வேலையில கூட எவ்வளோ பேரு பாடுகளை அனுபவிக்கிறாங்க. அவங்களுடைய சாட்சியான வாழ்க்கைக்காக, விசுவாசத்துக்காக, ஊழியத்துக்காக, நேர்மையாக ஜீவிக்கிறதுனால பலவிதமான பாடுகளை அனுபவிக்கிறாங்க. ஈரான் தேசத்திலே ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செய்கிறார்கள். அங்கே அநேக மக்கள் இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொள்றாங்க. அங்குள்ள பெற்றோர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பார்கள்? ஒருவேளை எங்களை போலீஸ் பிடித்துட்டு போயிட்டாங்களோ, எங்களை சிறைச்சாலையில போட்டாங்களோ, நீங்கள் தைரியமாக இருங்கள், பாடுகளை அனுபவிங்கள். அதே மாதிரிதான் ஒரு குடும்பத்திலே நடந்தது. அந்த அப்பாவை அம்மாவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 12 வயசு பிள்ளைக்கு இந்த செய்தியை போய் கொடுக்கணும். அந்த பிள்ளை சொன்னுச்சு,
எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. பாடுகள் வரும். வெறும் இப்படிப்பட்ட பாடல்கள் மட்டுமல்ல, வேறு விதத்திலே பாடல்கள் வரும்பொழுது நம்முடைய உயிரை கூட நாம் இழக்க தயாராக இருக்க வேண்டும். One must even be prepared to give his life to Christ. You know, friends, that over the years, hundreds and thousands of people have died for their faith. ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக அவங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கல. ஒரு ஆராய்ச்சியில் நான் வாசித்தேன், ஒவ்வொரு ஆண்டிலும் கிட்டத்தட்ட 5,000 to 10,000 மக்கள் தங்களுடைய ஜீவனை இழக்கிறார்கள் என்று. நம்முடைய தேசத்திலே நாம் பாஸ்டர் ரீமன் கோ பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னும் 2 தம்பதிகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். அவங்கள கடத்திட்டு போனாங்க. என்ன ஆச்சு நம்ம இன்னும் நமக்கு தெரியல. சமீபத்திலே நான் ஒரு இடத்துல வாசித்தேன். இது வட இந்தியாவிலே நடைபெற்றது. ஒரு போதகர் அவருடைய ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு செய்தி வந்தது. ஒருத்தர் ரொம்ப வியாதியில் இருக்கிறார் என்று. அவர் ஆராதனை முடிச்சுட்டு அது போய்கொண்டிருக்கும் பொழுது சில எதிரிகள் அவரை தாக்கி அவரை கொன்று விட்டார்கள் என்று போடப்பட்டிருக்கு. ஆகவே பாடுகள் வரும். பாடுகளை சந்திக்க நாம் தயாராக இருக்கணும் என்று வேதாமத்திலே இங்கே நமக்கு காண்பிக்கிறார். 4வது பவுல் இன்னொரு காரியத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். வசனம் 13 நீங்கள் பாருங்கள். Look at verse 13. அங்கே போடப்பட்டிருக்கிறது, நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்கிற ஆரோக்கியமான வசனங்களை, சட்டத்தை கை கொண்டிரு. இந்த சட்டம் வேதத்தின் கோட்பாடுகளை. Verse 13 says, hold fast the pattern of sound words which you have heard from me in faith and love which are in Christ Jesus. பவுல் இதை எதற்காக எழுதுகிறார்? அவர் கூறுகிறார், இந்த போதனை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த போதனை தான் நான் இப்பொழுது போதிக்கிறேன் என்று பவுல் அங்கே தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். ஆகவே இந்த போதனையை நீ நன்றாக கற்றுக்கொள், படிப்படியாக கற்றுக்கொள், அதை நீ போதிக்க வேண்டும் என்று கூறுகிறார். பிரியமான விசுவாசிகளே, எதற்காக இந்த போதனை மிக முக்கியமாக இருக்கிறது? போதனைகள் தான் வேதாந்தத்தில் காணப்படுகிற இந்த சத்தியம்தான் நம்முடைய கோட்பாடுகள். வேதாந்தத்தை தான் வாசிக்கின்றோம். ஒரே தேவன், ஒரே கிறிஸ்து. இந்த கிறிஸ்து நமக்காக உலகத்திலே வந்தார், பாடுபட்டார், மரித்தார், உயிர் தழுந்தார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார், அவர் மறுபடியும் வருவார். இதெல்லாம் முக்கியமான கோட்பாடுகள். நரகம் இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது, ஆவியானவர் இருக்கிறார். 1 தீமோத்தேயுவிலே தலைவர்கள் எப்படி இருக்கணும், ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி நடத்தப்படணும் என்றெல்லாம் வேதாமத்திலே நாம் வாசிக்கின்றோம். இது அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய சபையிலும் மற்ற அநேக சபைகளிலும் இந்த வேத ஆராய்ச்சியை அதிகமாக உற்சாகப்படுத்துகிறார்கள். இந்த வேத ஆராய்ச்சியில தான் நாம் ஆழமாக தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வோம். பிரசங்கத்திலே நாம் தேவனுடைய செய்தியை கேட்கின்றோம், நல்லது. அதோடு நாம் வேத ஆராய்ச்சியிலும் கலந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட விதத்திலும் வேதாமத்தை நாம் ஆழமாக வாசிக்கணும், சிந்திக்கணும். நாம் வேதாமத்தை நன்றாக அறிந்து கொண்டால்தான் அது நம்முடைய நடத்தையை, நம்முடைய வழியை சரியாக கொண்டு போகும். It's very important that we know the teachings of the word, because right teaching will produce right behavior. And that is why we emphasize, be involved in Bible teaching, be involved in Bible study, take time to read your word, and that will truly build your Christian life. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய ஆரம்ப ஊழியத்திலே என்னுடைய முதல் திருச்சபை அலோஸ்தார் சுங்கப்பட்டாணி. பிறகு அந்த கடா முழுவதும் நாங்கள் அநேக தோட்டங்களிலே போய் ஊழியம் செய்வோம்.
அந்த காலத்திலே 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன பார்த்தோம் என்றால், அப்போ அங்க இருந்த அந்த கிறிஸ்துவ குடும்பங்கள் வேத காரியத்திலே அதிக குறைவாக காணப்பட்டார்கள் என்றால் அவர்களால் ஆலயத்துக்கு வர முடியாது. சில வீட்டுல பைபிள் கூட இருக்காது. அவர்கள் எத்தனையோ காரியங்களை தவறாக பின்பற்றினார்கள். நாங்கள் போய் படிப்படியாக கற்றுக் கொடுக்கும் பொழுதுதான் அநேக மாற்றங்களை பார்த்தோம். அவர்களும் கற்றுக்கொள்ள அதிக ஆர்வமாக இருந்தார்கள். தவறான காரியங்களை விட்டுவிட்டார்கள். எப்படி எவ்விதமாக வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று அநேக காரியங்களை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஆகவே வேத ஆராய்ச்சி, வேத அறிவு நமக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. பவுல் அதான் கூறுகிறார் தீமோத்தேயுவிட்ட, நீ இதை மக்களுக்கு தொடர்ந்து கற்றுக்கொள். ஏனென்றால் எபேசு ஊரிலும் அநேக தவறான காரியங்கள் காணப்பட்டது. தவறான தெய்வங்களை பின்பற்றினார்கள். நீ தெளிவாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று பவுல் உற்சாகப்படுத்தினார். 5வதாக பவுல் இங்க கூறுகிறார், நற்பொருளை, அந்த சத்தியத்தை காத்துக்கொள். Fifthly, Paul says in this passage or in this chapter, guard the good thing. That good thing is the truth, the treasure, the gospel, the kingdom, Bible teachings. Okay? All these were committed to you. And Paul says, keep them by the Holy Spirit who dwells in you. Why is Paul saying that? ஏன் பவுல் கூறுகிறார்? இவைகள் தேவனால் கொடுக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டது. They were all inspired by the Holy Spirit. These treasures are very important for our Christian life. They're very important for our witness, for our faith. And therefore you must keep them, guard them. இந்த சத்தியத்தை பலமாக நீ காத்துக்கொள்ள வேண்டும். அதை விட்டுவிடக்கூடாது, அதை தொலைத்து விடக்கூடாது. சத்தியம் சத்தியமாக இருக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். வேதாமத்திலே நாம் பார்க்கின்றோம், அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ வார்த்தையை இருக்கிற மாதிரியே நாம் பின்பற்ற வேண்டும். தேவனுடைய வார்த்தையில நாம் எதுவும் சேர்க்க கூடாது, எதுவும் கழிக்கவும் கூடாது, எதுவும் திருப்பவும் கூடாது. We must not add, subtract or twist any of God's word. If you add, we will become legalistic. That's what the Pharisees did. They added to God's word, and therefore they had so many laws which they could not follow. Even in the New Testament we read, certain Jewish Christians wanted also to observe circumcision. But Paul and Peter and the other apostles say, circumcision is important maybe for health reasons, but it is not important for salvation. So don't add. ஆக வேதாமத்திலே நாம் எதுவும் கூட்டக்கூடாது, எதுவும் கழிக்கவும் கூடாது, எதுவும் திருப்பவும் கூடாது. சமீபத்தில் நாம் கேள்விப்பட்டோம், இங்கிலாந்து தேசத்திலே மெதடிஸ்ட் திருச்சபையிலே ஓரின திருமணத்தை நடத்த அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக. எல்லா விசுவாசிகள் அல்ல, ஆனால் சிலர் அதை வேண்டும் என்று அதை கேட்டுக்கொண்டார்கள். அது வேதாமத்தை திருப்புவதாக நாம் பார்க்கணும். சாத்தான் அப்படித்தான் ஏவாளை ஏமாத்தினான். ஆண்டவர் சொல்லாததை சொன்னாரா என்றெல்லாம் ஏவாளை ஏமாத்தினதை நாம் பார்க்கின்றோம். இதேன் கூறுகின்றால் பிரியமானவர்களே, நாம் இந்த கடைசி காலகட்டத்திலே அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அநேக மக்கள் பிரசங்கிக்கார்கள். யூடியூப்ல மற்ற விதத்தில் அநேக செய்திகளை நாம் பார்க்கின்றோம். நாம் அவைகளை கவனமாக பார்க்க வேண்டும். அவங்க எதுவும் சேர்க்கிறாங்களா, எதுவும் கழிக்கிறாங்களா, எதுவும் திருப்புறாங்களா என்றால், இப்படிப்பட்ட பொல்லாத கள்ள ஊழியக்காரர்கள் பணத்துக்காக செய்வார்கள். ஜனங்களை அவர்களை அதிகமாக பின்பற்ற வேண்டும், அதன் மொத்தமாக சில பெரிய காரியங்களை சாதிக்கலாம் என்று பைபிள்ல சொல்லப்படாத சில காரியங்களை அவர்கள் சொல்ல செய்வார்கள், செய்ய வைப்பார்கள்.
ஆகவே அவ்விதமாக செய்யும்போதுதான் நாம் தவறான பாதையிலே போகிறோம். ஆகவே பவுல் அப்பொழுதே தீமோத்தேயுவுக்கு எச்சரிக்கைப்படுத்தினார், நீ ஆண்டவர் கொடுத்த சத்தியத்தை சத்தியமாக வைத்துக்கொள், அதை நீ திருப்பாதே, அதை நீ தவறாக பயன்படுத்த, மற்றவர்கள் தவறாக பயன்படுத்த இடம் கொடுக்காதே என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, பவுல் கூறுகிறாரு, சிந்திக்க வேண்டும் என்று. திங்க், யூஸ் யோர் மைண்ட் and then obey God's word. நானும் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். நாம் வேதாமத்தை வாசிக்கும் பொழுது எதுவும் படித்தால் மட்டும் போதாது, வாசித்தால் மட்டும் போதாது, நாம் அதை சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். முக்கியமான காரியங்களை நீங்கள் கோடு போடுங்கள், வட்டம் போடுங்கள், அதை மீண்டுமாக சிந்தியுங்கள், அதை நீங்கள் ஆலோசனை கேளுங்கள். அவ்விதமாக செய்யும் பொழுது நாம் சத்தியத்தை சத்தியமாக வைத்துக் கொள்வோம். இந்த அதிகாரத்தில் வேறு சில முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நான் இப்பொழுது முடிக்க ஆசைப்படுகின்றேன். பவுலும் அங்கே கூறுகிறார், கடைசி காலகட்டத்திலே நாம் என்ன பார்ப்போம்? இயேசு கூறுகிறார், பைபிளையும் நம்ம பார்க்கின்றோம், அநேக காரியங்கள் நடக்கும், அநேக பொல்லாத காரியங்கள் நடக்கும். யார் எதிர்பார்த்தால் இந்த கொரோனா, இந்த COVID-19 வரும் என்று? அது போன பாடு கிடையாது, அதிகரித்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதே போல மற்ற பொல்லாப்பு காரியங்களும் வரும் என்று நாம் வேதாந்தத்திலே வாசிக்கின்றோம். ரோமர் 1 அதிகாரம் 29 நீங்கள் பார்த்தீங்களோ, அங்கே பவுல் அப்பொழுதே எச்சரிக்கை கொடுத்து விட்டார். நோவா காலத்தின் பிரகாரம், சோதோம் கொமோரா காலத்தின் பிரகாரம் அநேக பொல்லாப்புகள் அதிகரிக்கும் என்று. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு அமெரிக்கா தேசத்துல சில இடங்களிலே அநேக பொல்லாப்பான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள், தவறான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள். வேதாமத்தின் அடிப்படையிலே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தேசம் இப்பொழுது வேறு திசையிலே போகிறது. ஆகவே நாமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. சமூக ஊடகங்கள் மூலமும் கூட நாம் அதிக கவனமாக இருக்க வேண்டும். நல்ல காரியங்கள் இருக்கிறது, நம்ம வாட்ஸ்அப், ஹெட்போன், இன்டர்நெட் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் தவறான காரியங்களும் அதிலே வருவதை நாம் அதிகமாக பார்க்கின்றோம். ஆகவே அதிக எச்சரிக்கையாக இருங்க. நிறைய எழுப்புதல் வரும், நிறைய ஜெபங்கள் நடைபெறும், நாம் பார்க்கின்றோம். நம்முடைய காலகட்டத்திலும் நிறைய நடக்கிறது. அதே சமயத்திலே அநேகரும் விழுகிறார்கள். Many people are falling away. Many people are giving up their faith. You know, in some countries, especially in the West, many churches are being closed. சபைகள் மூடப்படுகிறது. நாம் பலமாக இருக்க ஆண்டவர் நமக்கு இங்கே ஒரு பெரிய சவால் கொடுக்கின்றார். கடைசியாக இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன். நம்ம அடிக்கடி சொல்லுகிறோம் இல்லையா, ஏன் ஆண்டவர் இன்னும் வராம இருக்கிறார், இது கடைசி காலமாக இருக்கிறது என்று. 2 பேதுரு 3:9 நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். The people often ask, why is there delay in second coming? The Bible gives us the reason. It says, the Lord is not slack concerning his promise, as some count slackness, but is long suffering toward us, not willing that any should perish, but that all should come to repentance. அவர் பொறுமையாக இருக்கிற நோக்கம், தாமதமாக இருக்கிற காரணம், ஆண்டவர் இன்னும் கூட ஆட்கள் மனம் திரும்பணும், அவங்க அழிந்து போகக்கூடாது. ஒருவேளை நம்முடைய வீட்டில் இருக்கலாம், நம்முடைய சொந்தக்காரனாக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், அவங்க இயேசுவை இன்னும் அறியாம இருக்கிறாங்களே. ஆண்டவர் இன்னும் விரும்புகிறார், அவங்களும் கர்த்தரை அறியணும், கர்த்தரை தெரிந்து கொள்ளணும், அவங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். ஆகவே ஆண்டவர் கொஞ்சம் காலம் நமக்கு
கூட்டி கொடுக்கிறார். அவை நாம் அவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உலகம் இன்னமும் வெவ்வேறு விதத்துல போனாலும் இன்னமும் அநேக மக்கள் இயேசுவை அறியாம இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கும் என்னுடைய செய்தியை அனுப்பணும், ஊழியக்காரர்கள் போகணும் என்று நான் கட்டாயமாக ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், நான் ஜெபிப்போம். Let us pray. அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பவுலின் ஆலோசனைகளுக்காக நன்றி. இந்த காலகட்டத்திலே சுவாமி, நாங்களும் சில காரியங்களை பார்த்தோம். எங்கள் வாழ்க்கையிலும் இவைகள் உண்மையாக வரணும் ஆண்டவரே. நாங்களும் இயேசு குறித்து வெட்கப்படக்கூடாது. எங்கள் வாழ்க்கையிலே பாடுகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது நாங்கள் அவைகளை தாங்கிக் கொள்ள, ஏற்றுக்கொள்ள கர்த்தாவே நீர் எங்களுக்கு பலன், கிருபை கொடுப்பீர். அது மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வருகைக்காக காத்திருக்க கிருபை செய்யும். ஒருவேளை எங்க குடும்பத்திலே, எங்களுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலே, அக்கம் பக்கம் இருக்கிற வாழ்க்கையிலே, எங்களுடைய இந்திய தமிழ் சமுதாயத்திலே, மலேசிய தேசத்திலே எவ்வளவு பேர் நம்ம இயேசுவை அறியாம இருக்கிறாங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அவங்களும் மனம் திரும்பணும், அவங்களும் இயேசுவையை ஏற்றுக்கொள்ளணும். தயவாக அவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியம் செய்கிற மக்களை தயவாக ஆசீர்வதியும். எங்கள் சபை செய்கிற ஊழியங்களையும் தயவாக ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பவுல் தீமோத்தேயுவை பார்த்து அனல் மூட்டு என்று கூறினார். ஒருவேளை கர்த்தாவே, எங்களுடைய சபையில கூட யாராவது பின்தாங்கி போயிருந்தால், சோர்ந்து போயிருந்தால், சோம்பலாக காணப்பட்டால் தயவாக அவர்களை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. அனல் மூட்ட உதவி செய்யும். Lord, we pray for people who are discouraged, people who may have slackened in their faith, people who are lazy, people, Lord, who don't find it a joy to read your word or to pray or to worship. Lord, we pray in Jesus' name that you will rekindle their faith, Lord. You give them the warmth again, the fire again, so that, Lord, they can be effective witnesses for you. Right now, Lord, once more, we want to pray for our church, for our people, and especially, Lord, we pray for Pastor Jonathan, for Brother Simon. We pray in the name of Jesus that you will touch them, Lord, and give them healing. We pray for their families. We pray in Jesus' name that you will comfort and encourage the families. மக்கே நன்றி, ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. The benediction. In the grace of our Lord Jesus Christ, the love of God our Heavenly Father, and the fellowship of the Holy Spirit be with us now and forevermore. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் சமாதானமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் நிலைத்திருந்து காக்க கடவுது. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமையை அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். God bless all of you.